பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். பிரியமானவர்களே, இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் தங்களுடைய வேலையை செய்கிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். அங்கே கிறிஸ்து இருக்கிறார், இங்கே கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கக்கூடிய அநேக கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் இந்த நாட்களிலே எழும்பி ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருப்பார்கள். கிறிஸ்துவின் வருகை இல்லை என்றும், கிறிஸ்து வரமாட்டார் என்றும் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை, காரியங்களை பேசிக்கொண்டு திரிகிறார்கள், பேசுவார்கள். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்கிறது, அவர் திருடன் வருகிற விதமாய் அவர் வருவார் என்று சொல்லி. இந்த நாளிலே என்னுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அப்படி என்றால் வரும் காரியங்களை குறித்ததான வெளிப்பாடுகள் தேவனுடைய ஆவியானவர் ரேமா, அதாவது அனுப்பப்பட்ட வார்த்தையாய், வெளிப்பாடுகள் நிறைந்த வார்த்தைகளாய் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு மறைவானவைகளையும் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு சபைகளிலே தீர்க்கதரிசிகள் எழும்ப வேண்டும். சபைகளிலே சபையை ஸ்திரப்படுத்துவதற்கும், சபையிலே ஜனங்கள் நிலைநாட்டப்படுவதற்கும், சபையை குறித்ததான பக்தி வைராக்கியம் காணப்படும்படிக்கும் இன்றைக்கு சபைகளிலே தீர்க்க தரிசனங்கள் எழும்ப வேண்டும். இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த நாட்களிலே பேசின, வெளிப்படுத்தின, தேவன் கொடுத்த வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டவர்கள் இன்றைக்கு சாம்பல் நிறைந்தவர்களாய், தூசு மாசு படிந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். பயமும் அவபக்தியும் நிறைந்ததான ஒரு நிகழ்வுக்கு நேராய் தங்களுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். தேவன் அழைத்த அழைப்பையும் கிருபை வரங்களையும் ஒருவனுக்கு அவர் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு, அவைகளை மாற்றாதபடிக்கு, தம்முடைய வல்லமையிலே அவர்கள் பலப்படும்படிக்கு அப்படிப்பட்ட வரங்களை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார். இன்றைக்கு வரங்களை அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். அந்த வரங்கள் சபையின் பக்தி விருத்திக்காக, ஜனங்களின் நிலைப்பாடுகளுக்காக, தேசத்தை கண்காணிக்கிற, தேசத்தை குறித்ததான கரிசனை நிறைந்த ஒரு வார்த்தையாக தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவர்கள் பகிர்ந்து கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒருவனுடைய குறைகளையும் குற்றங்களையும் உணர்த்தக்கூடிய நிலைகளில் தீர்க்கதரிசியானவன் இருக்க வேண்டும். எப்படி தாவீதினிடத்திலே நாத்தான் முகமுகமாய் போய் அவனிடத்தில் நீயே அந்த மனுஷன் என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி அவனிடத்தில் பேசினது போல, இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசிகள் சபைகளிலே, தேசங்களிலே காணப்பட வேண்டும். ஆதாய தொழிற்காக, தன்னுடைய கௌரவ நிலைக்காக செய்கிற ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள் என்று சொல்லக்கூடிய கள்ள ஊழியர்கள், இப்படிப்பட்ட நிலைகளிலே மாறுதலை அடையும்படிக்கு உண்மையான தீர்க்கதரிசிகள் சபையிலே, தேசத்திலே எழும்ப வேண்டும். அப்படி சபையில் எழும்புகிற பொழுது சபை சுத்திகரிக்கப்படும், சபை பாதுகாக்கப்படும், சத்துனுடைய கிரியைகளிலிருந்து தப்புவிக்கப்படும், கிறிஸ்துவனுடைய வருகை நாட்களிலே சபை எடுத்துக்கொள்ளப்படும். இப்படிப்பட்டதான தீர்க்கதரிசிகள் சபைகளிலே வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இந்த நாளிலே கர்த்தர் உணர்த்தின இந்த வார்த்தை, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவன் பாக்கியவான். இந்த நாளிலே தேவ பிள்ளைகளே, தேவன் கொடுத்திருக்கிறதான கிருபை வரங்களை தேவனுடைய நாம மகிமைக்காக பயன்படுத்துங்கள். நிச்சயமாக நீங்களும் பயன்பெறுவீர்கள், மற்றவர்களும் பயனடைவார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.